ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிறீர்கள் நினைக்கிறேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 357வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. முதலில் நாங்கள் குரலை காண்போமாக இருந்தால், ஓர்துள்ளம் உள்ள உணரின் ஒருதலையாய் போர்த்துள்ள வேண்டா புறப்பு. ஓர்துள்ளம் உள்ள உணரின் ஒருதலையாய் போர்த்துள்ள வேண்டா புறப்பு என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒருவனுடைய உள்ளம் உண்மை பொருளை ஆராய்ந்து உறுதியாக உணர்ந்தால் அவனுக்கு மீண்டும் பிறப்பு உள்ளது என எண்ண வேண்டாம் என்பதாக, அதாவது எண்ணம் வராது என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது ஒருவன் உண்மைத்தன்மையை, தன்னுடைய வாழ்க்கையினுடைய தன்மையை புரிந்தவனாக, எல்லாம் துறந்து பற்றுக்களை துறந்து துறவு செய்து உண்மையை அறிந்தவனாக, தன்னுடைய உண்மையை அறிந்தவனாக இருப்பாராக இருந்தால் அவர் மீண்டும் இந்த பிறப்பை பிறக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய மனதிலே வராது என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. ஒருவருடைய உள்ளம் உண்மை பொருளை ஆராய்ந்து உறுதியாக உணர்ந்தால் அவருக்கு மீண்டும் பிறப்பு உள்ளதன் எண்ணம் வராது என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் ஓர்த்துள்ளம் உள்ள உணரின் ஒருதலையாய் போர்த்துள்ள வேண்டா பிறப்பு என்ற குரலுக்காக கலைஞர் அவர்களும் ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், உண்மையை ஆராய்ந்து உறுதியாக உணர்பவர்கள் மீண்டும் பிறப்பு உண்டு என கருத மாட்டார்களாம். அதாவது வாழ்க்கையின் தத்துவத்தை புரிந்து கொண்டவர்கள், வாழ்க்கை என்றால் என்ன என்று அதனுடைய மெய்ப்பொருளை அறிந்தவர்கள், மீண்டும் இந்த பிறப்பு எங்களுக்கு வேண்டுமே, நாங்கள் மீண்டும் இந்த பூமியில் பிறப்போம் என்ற சிந்தனை அவர்களுக்கு வராதாம். உண்மையை அறிந்தவர்கள் அவர்கள் எண்ண மாட்டார்கள், கருத மாட்டார்கள் என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. உண்மையை ஆராய்ந்து உறுதியாக உணர்ந்தவர்கள் மீண்டும் பிறப்பு உண்டு என கருத மாட்டார்கள் என்பதாக கலைஞருடைய உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் ஓர்த்துள்ளம் உள்ள உணரின் ஒருதலையாய் போர்த்துள்ள வேண்டா பிறப்பு என்ற குரலுக்காக சாலமன் பாப்பையாரும் சற்று விரிவான உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், பெரியவர்களிடம் கேட்டவற்றை மனதுக்குள் முழுமையாக கொண்டு இடைவிடாமல் மெய்ப்பொருளை உணர்ந்தவருக்கு திரும்பவும் ஒரு பிறவி இருக்கும் என்ற எண்ணம் வேண்டாதாம். பெரியவரிடம் கேட்டவற்றை மனதுக்குள் முழுமையாக கொண்டு இடைவிடாமல் மெய்ப்பொருளை உணர்பவருக்கு திரும்பவும் ஒரு பிறவி இருக்கும் என்ற எண்ணம் வேண்டாம். அதாவது முன்னவர்களுடைய வாக்கின் பிரகாரம் இந்த உண்மையை, தன்னுடைய தத்துவத்தை, வாழ்க்கையை முற்றுமுழுதாக புரிந்து கொள்ள மெய்யை உணர்ந்தவர்கள் அவர்களுக்கு திரும்பவும் இந்த உலகத்திலே மீண்டும் ஒரு பிறவி நாங்கள் பிறப்போம் அல்லது பிறக்க வேண்டும் என்ற எண்ணமே வராது என்பதாக சாலமன் பாப்பனுடைய உரையும் அமைந்திருக்கின்றது. உண்மையில் இந்த 3 உரைகளும் ஒன்றைத்தான் சொல்லுகின்றது. எங்களுடைய வாழ்க்கையின் தத்துவத்தை, வாழ்க்கை நெறியை, வாழ்க்கை முறையை, அதனுடைய மெய்யை நாங்கள் உணர்வோமாக இருந்தால், முழுமையாக நாங்கள் வாழ்க்கையை பற்றி அறிவோமாக இருந்தால், நாங்கள் மீண்டும் இந்த பூமியில் பிறக்க வேண்டும் என்ற சிந்தனை எங்களுடைய மனதிலே வராது என்பதாக தன்னுடைய குரல் அழகாக மெய் உணர்தல் அதைத்தான் அழகாக சொல்லி இருக்கின்றது. ஓர்துள்ளம் உள்ள உணரின் ஒருதலையாய் போர்த்துள்ள வேண்டா பிறப்பு நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையின் மெய்யை உணரும் வரை எங்களுடைய வாழ்க்கையை நல்ல வழியாக வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.